கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 8/3/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க் 10:36. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? What do you want me to do for you? நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். இதை குறித்து நாம் வேதத்தில் நீங்கள் ஒரு வேளை நான் சொல்கிறேன், உங்களோட வேதாகமத்தில் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தாவீது பத்சேபாளிடத்தில் கேட்கிறதை குறித்து 1 ராஜாக்கள் 1:16 நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கர்த்தர் சாலமோனிடத்தில் 1 நாளாகமும் 1:7 1 ராஜாக்கள் 3:5 நாம் வாசிக்க முடியும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எலியா எலிசாவினிடத்தில் கேட்ட சம்பவத்தை குறித்து 2 ராஜாக்கள் 2:9 வாசிக்க முடியும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எலிசா தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவியினிடத்தில் கேட்கிறதை 2 ராஜாக்கள் 4:2 காண முடியும். எலிசா கனம் பொருந்தின ஸ்திரீனிடத்தில் உன் விருப்பம் என்ன, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று 2 ராஜாக்கள் 4:13 உனக்கு என்ன வேண்டும், உன் மன்றாட்டு என்ன என்பதை குறித்து ராஜா எஸ்தரிடத்தில் கேட்டதை குறித்து எஸ்தர் 5:3 மற்றும் 6 7:2 வாசிக்க முடியும். இயேசு செபதேயின் தாயினிடத்தில் உனக்கு என்ன வேண்டும், மத்தேயு 20:21 வாசிக்க முடியும். 2 குருடர்கள் ஆண்டவரிடத்தில் வந்த பொழுது மத்தேயு 20:32 கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி விருப்பங்கள் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறதை குறித்து இத்தனை வசனங்களிலும் நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை தெய்வ ஊழியக்காரர்களும் அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவர்களாய் அவர்கள் கேட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய விருப்பத்தை, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவராய் இந்த இடத்துல இருக்கிறதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், உங்களுடைய சூழ்நிலையில் என்ன, இதெல்லாவற்றையும் பார்த்து உதவி செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை உங்களுடைய அங்கலாய்ப்புகள், இதுதான் உங்களுடைய அங்கலாய்ப்பு, இதுதான் உங்களுடைய வேதனை என்பதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி உங்களுக்கு நன்மைகளை செய்வதற்கு நாம் ஆராதிக்கிற தேவனால் முடியும். உங்களுடைய மன்றாட்டு என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, அதை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். ஒரு ராஜா தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற தன்னுடைய மனைவியாகிய எஸ்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் நல்லவராக இருந்தான். ஒரு தீர்க்கதரிசி புத்துடைய மனைவிட விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதனாய் இருந்தாலும் தேவ மனுஷன் இன்னொரு பெண்மணியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருந்தார். நம்முடைய ஆண்டவரும் பல இடங்களிலே பலருடைய விருப்பத்தை நிறைவேற்றியிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த புதிய நாளிலே அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தராய் இருக்கிறதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய விருப்பம், என்னுடைய வாழ்க்கை நிறைவேறட்டும், அது உமக்கு சுத்தமானால் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். ஆண்டவரே, இது உமக்கு சுத்தமானால். நம்முடைய ஆண்டவர் அதற்கு மாதிரியாக இருக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் விருப்பத்தின்படி அல்ல, நம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதென்று தேவனுடைய சித்தத்திற்குள்ளே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபித்த சம்பவங்களும் வேதத்தில் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினாலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தை செய்வதற்கு முயற்சி செய்வோம். நம்முடைய விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துவது தவறு அல்ல. ஆனால் அந்த விருப்பங்கள் தெரியப்படுத்தினாலும் முடிவாக ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால், உமக்கு விருப்பமானால் இதனுடைய வாழ்க்கையில் அனுமதியும் கிடைக்க செய்யும் என்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கேட்போம், ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் பெண்மணியோட விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். குருடனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கிறீர். ராஜாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால் ஒரு மனிதனுடைய விருப்பத்தை அறிந்து, ஏக்கத்தை அறிந்து, உடைய கவலைகளுக்கும் உடைய எதிர்பார்ப்புகளுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய பரம தகப்பன் எங்களுக்காக இருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து தேவ சமாதானம், தேவனுடைய வழி நடத்துதல், பாதுகாப்பு இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் எங்களோடு கூட இருக்க உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்றைய தினத்திற்கான கேள்வியும் அதற்கான பதிலும். ஊமையனுக்காகவும் திக்கற்றவள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற, யார் யாரிடத்தில் சொன்னது? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ராஜாவாகிய லெமுவேலின் தாய், அதாவது சாலமோனுடைய தாய், சாலமோனுக்கு, லெமுவேலுக்கு சொன்னதான ஒரு வார்த்தை தான் அது. இந்த நாளுக்கான கேள்வி, நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள், யார் யாரிடத்தில் கேட்டது? தொடர்ந்து மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்திலே உங்களை நான் சந்திக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.